ட்ரஸ்டிங் மீ. இவ்வளோ பெரிய ஒரு ஹியூமங்கஸ் குரூ, இவ்வளோ பெரிய கேஸ்ட், இவ்வளோ பெரிய ஒரு படத்தில் என்னை நம்பி ஆக்சுவலி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இது ரொம்ப ஒரு பெரிய படம். அதை ட்ரஸ்ட் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ப்ளஸ் ஆரம்பம்னா பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கம்மியாக இருந்தாலும் இது வாஸ் லைக் ட்ரஸ்ட் மீ ஸோ மச். எனக்கு வந்து ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டாங்க, அவன் ஃப்ளோவில் போட்டு நான் பண்ணட்டும். ஸோ அது ஒரு எடிட்டராக எனக்கு வந்து அது ஒரு பெரிய விஷயம். லைக் எனக்கு என்னோட இன்புட்டை கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைச்சது. சில டேரக்டர்ஸ் வந்து இந்த ஷாட் இங்கே வரணும், இதுக்கு அடுத்து இந்த ஃப்ரேமில் கட் பண்ணு அப்படின்னு சொல்கிற டேரக்டர்ஸ் இருக்க ஒரு ஸ்பேஸில் வந்து இந்த மாதிரி உன்னோட பெர்ஸ்பெக்டிவ் கொடு பார்க்கணும் அப்படின்னு சொன்ன ஒரு ஸ்பேஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட்னா. ஆஸ் அ டேரக்டர் அண்ட் அஸ் அ ப்ரொடியூசர் ஆல்சோ எனக்கு என்னென்ன தேவைகளோ எல்லாமே தீர்த்து வச்சிங்க. இன்ஃபேக்ட் ரூம்லாம் போட்டு எடிட் பண்ண வச்சிங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இந்த எடிட்டருக்கு கிடைச்சிருக்காது. அது வந்து ஐ வாஸ் வெரி கிரேட்ஃபுல்லாக இல்லாட்டி இந்த தப்பு செஞ்சும் போகக்கூடாதுன்றதுக்காக பிடிச்சிருச்சாரா அப்படின்னு சொல்லி. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அதுக்கடுத்து சேதுனாவோட ஒர்க் பண்றது வந்து இட்ஸ் லைக் அ ட்ரீம் ஃபார் எவ்ரி டெக்னீஷியன். ஸோ எனக்குலாம் அது வந்து ஒரு பெரிய விஷயம். சேதுனாவோட ஸ்க்ரீன்லேயே பார்த்துட்டு இருந்த ஒருத்தர் இப்போ அவர் படத்தை எடிட் பண்றேன் அப்படின்றது வந்து பெரிய விஷயம். தேங்க்யூ சேதுனா. படத்துல ஸ்கில்டு. என்னோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு நான் அவரோட ஆக்டிங் பற்றிலாம் சொல்ல தகுதி இல்லை. அவர் ஸ்கில்டு. ஆனா சேதுனா எடிட் பண்றப்போ ஒரு சின்ன கஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு எந்த ஷாட் வந்து ஓகேன்றதே சொல்ல முடியும். ஒவ்வொரு ஷாட்லயுமே இம்ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. எனக்கு எந்த ஷாட் யூஸ் பண்றது அப்படின்றதே தெரியாது. கடைசியில் பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட் யாராவது அந்த மாதிரி ஏதாவது சொல்லிருந்தாங்க, ஓகே அதை வளர்க்கிட்டு வச்சு இதை யூஸ் பண்ணிக்குவோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்புறம் நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் எடிட்டர்ஸ் ஈஸியாக இருக்க ஒரு 2-3 ஷாட் சொதப்பி ஏதாவது நடிச்சிங்களா ஈஸியா இருக்கும் யூஸ் பண்றதுக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் தான். தென் ருக்மணி மேம், வெரி பிக் ஃபேன் மேம். ஸோ ஃபர்ஸ்ட் பண்றப்போ எனக்கு ஐ ஆம் வெரி சாரி, இட்ஸ் மை பேட், எனக்கு தெரியல ஆக்சுவலி. ஸோ தென் ஐ வாஸ் லைக் டெல்லிங் மை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு புதுசா யாரோ வந்துருக்காங்க ஃபுல்லா, ஆனால் செம்மையா நடிக்கிறாங்க அப்படின்னு அவங்க பேர் என்ன அப்படின்னு கேட்டோன்னே தேவலை யாரு என்னடா பேசுறதுன்னு they told me to watch that கன்னடா பேர் கரெக்டா ஆயிடும் the சைடு அந்த மூவி பார்த்தப்ப then I was like blown away. You killed it man. சேம் இந்த மூவிலே அதேதான். The chemistry has worked out so well. சேதுவனாக்கும் ருக்மிணி மேமோட chemistry has worked out so well. சாங் பார்த்தப்ப எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ப்ளீஸ் யூ வில் கெட் மோர் மூவிஸ் இன் தமிழ். ப்ளீஸ் டூ மோர் மூவிஸ் இன் தமிழ் மேம். யா. அப்புறம் பிருத்திவி சார், ஹியஸ் லைக் அவரும் லைக் ரொமான்டிக் வில்லன். அதான் கரெக்டான டேர்ம் சொல்ல போனா. அதாவது not everybody can pull that villain look very easily, but in a very good way. I'm saying it's not very easy to pull that, but பாக்குறப்ப நமக்கே ஒரு ரூட் ஆகும், என்ன இப்படி பண்றாரு ஏதாவது பண்ணணுமே அப்படின்ற ஒரு. so you pulled it off very easily sir. It's coming very easily to you. so thank you sir, thank you so much for being with us. and Avinash sir also, அவர் ஒரு டெரர் வில்லன், அது தெரிஞ்ச விஷயம். KGF இருந்து பார்த்துட்டு இருக்கோம். so we have done a great job in the movie. Thank you. And the costumes சொல்ல very good job. அந்த கலர் பேலட்ஸ் சினிமாட்டோகிராஃபரோட சேர்ந்து நல்ல கலர் பேலட்ஸோட ஒர்க் பண்ணிருக்காங்க. so pleasing to watch. set designs and art also. அப்புறம் ஜஸ்டின் அண்ணா, thank you so much for the songs. I'm a very big fan of all your work. thank you. and Sam Seasona BGM போட்டிருக்காங்க. பிளஸ் இது போக அப்புறம் ஐ லைக் டு தேங்க் ரூபண்ணா ஃபார் த ட்ரெய்லர். அவர் ட்ரெய்லர் பண்ணி கொடுத்தாரு. தேங்க்யூ ரூபண்ணா. அண்ட் மை அசிஸ்டன்ட் டைரக்டர் ஸ்டெல்லவேல், ராஜேஷ்னா, தே ஹெல்ப் மீ வெரி மச் வித் த ப்ராஜெக்ட். சிவம், தேவா எல்லாம் அவங்களாம் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. பிளஸ் வேற யாராவது மென்ஷன் பண்ண மறந்துருந்தா சாரி. ஸோ இட்ஸ் அ கிளீன் என்டர்டெய்னர், இட்ஸ் அ கிளீன் கமர்ஷியல் மூவி. ப்ளீஸ் கம் டு தி தியேட்டர்ஸ் அண்ட் வாட்ச் இட் வித் யுவர் ஃபேமிலி. யூ லைக் இட். தேங்க்யூ. எல்லாருக்கும் நமஸ்கார, வணக்கம். The very first time I was approached for the movie when Armugam sir called me and he said, sir, we would like to cast you for a movie called Ace, and it has Vijay Sethupathi sir. I said, it has Vijay Sethupathi sir, it has Yogi Babu sir, it has Rukmini Vasan ma'am. I was like, yes. And then I mean it was decided yes within inside, but I held myself and Concha, I held my emotions and I said, sir, can I know what I'm doing in the movie? And at first I thought I'm doing a cameo, but then when it was a full-fledged antagonist character, God does answer your prayers. So thank you Armugam sir for this wonderful opportunity, and I'm truly grateful. And Vijay Sethupathi sir, my God, the very first time I had to face camera for Ace, it was in Ipoh, and we had a morning schedule, and I went at around 7:30, and there was a whole lot of crowd there. I was wondering what's happening here, and I really don't know what time they've come. There's hordes of lot of people actually waiting for sir to just arrive on the set, and
And there's no surprise because that's the aura, that's the personality, that's the energy, that's the vibration that he actually carries around himself. So yes, and I was also one among them, a true fan who was waiting. I was lucky enough to be sitting in the front and waiting for him to come. And when Sir came, the dialogues, I was fumbling, I was a little tense, and I was looking at him. He said, "Sir, relax. This is our movie. We will not let you fail." And gave me a hug. And yeah, enna solradhu, ivula energy, ivula support, ivula love. Very, very, very few people who give it from within. It's not put on, it just passes. So the whole thing after that becomes far more easier for you to perform. So, and Yogi Babu sir, the chemistry, what Vijay sir and Yogi Babu sir carry is it's that improvise in between the shots, and the scene, it's so humorous, and sometimes you're lost. It's not there on paper, but then they add a lot more flavor to the whole scene, and it's amazing. It's an education. It's a university when you work with them, because you learn a lot, and especially every other time I was taught to be patient. I was taught to give time for the other artists to react. Sir would say, "Sir, unga sollatala koncha time vidungu, nanu panna, even I have to do something, so you have to wait for me to perform, and then you go ahead with it." And all these things I would really carry for the rest of my life. So it was beautiful. And Rukmini ma'am, you are gorgeousness personified. You truly are so vibrant. You're amazing, and it gives me a lot of pleasure and a lot of confidence. And yeah, because we both come from Bangalore, and we both come from Kannada industry, and y'all have welcomed me here with as a family. That we both, I would take the liberty of saying we, because I've known Rukmini ma'am from the time before he started, so we think alike, I think, and we are truly, truly grateful for welcoming us as one among yours. And Bablu sir, my brother, he's been a brother more than a friend to me. So we've had wonderful times. We've explored all the eating places in Malaysia, and we've worked out together, and he has taught me a lot of things, and I truly carry this forward. And yeah, and our cinematographer, thank you very much, Karan sir, for making me look the way I do on screen. And again, Armugam sir, I'm truly, truly grateful. And Kannan sir, I would really not do justice if I don't take your name, because you have been a guardian to me, and you've taken care of me so well. I truly, truly, truly am honored, and thank you very much. Sapna, the most gorgeous designer that we have, thank you for making me look the way I do, and thank you. Press and media, thank you very, very, very much. Vijay sir, thank you. எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் வந்து ஒருத்தர் தேங்க் பண்ணிக்கிட்டோம். இன்றைக்கி நான் அது பண்ண போகிறதில்ல, ஏன்னா ஏஸ் படத்துடைய சக்ஸஸ் ஃபங்க்ஷனில் அன்றைக்கி எல்லோரும் வச்சு தேங்க் பண்ணுவேன். இன்றைக்கி நான் வந்து ஏஸ் ட்ரெய்லரை பார்த்துட்டு, என்னடா நம்ம வந்து 4 ஷாட்டில் யூஸ் பண்ணாங்க, அப்புறம் வர பார்த்தா ஃபுல்லாக ஏஸ் போஸ்டர் சூப்பராக இருக்குது, நம்ம மட்டும் திரும்ப ஆகிட்டான், பெருசாக போட்டுக்கலாமே, அவினாஷ் சார் சைடில் எனக்கு போட்டுக்கலாமே அப்படின்னு லைட்டாக போகாமல் ஃபீல் பண்ணுறேன். அதுக்கப்புறம் தலையில் வச்சுட்டேன், பாவி மறந்துட்டியாடா அப்படின்னு. என்ன அப்படின்னா, ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு ஃபோன் கால் வருது.
சார் இந்த மாதிரி ஒரு படம் சார், அதில் வந்து ஒரு சின்ன வேஷம் சார், சின்ன விஷயம் சார், என்ன சேது சார் ஹீரோ, அப்புறம் ஆர்வம் சார் அப்படியா அப்படியா அப்படின்னு ஆஃபீஸ் போனால் 2 சீன் சார், நீங்கள் வந்து அப்படி எட்டி பார்க்குற மாதிரி அப்படி நான் பண்ணுறேன் சார். நான் வந்து தெலுங்குல நிறைய படம் பண்ணிட்டு இருக்கேன், ஹிந்தியில் ஒரு படம் பண்ணுறேன் சார், ஆனால் தமிழில் ஒன்றுமே இல்லை சார், நான் பண்ணுறேன் சார். சரி சார். அப்புறம் இன்னும் அடுத்த மீட்டிங்கில் கூப்பிட்டு, இல்லை சார் ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கேரக்டராக மாறிடுச்சு சார். அப்படியே சார், அப்படியே மாறி 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 நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து நான் வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரம், ரொமான்டிக் ஹீரோ, என்னென்னமோ சொல்கிறாங்க, எல்லாமே உண்மை தான். இந்த படத்தில் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா, ஆறுமுகம் சார் வந்து தமிழுக்கு ஒரு நல்ல நடிக்கக்கூடிய ஒரு வில்லன் அறிமுகப்படுத்தியிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான கதாபாத்திரமாக மாறிடுச்சு. சேத்து தம்பி வந்து ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் சொன்னார், சார் உங்களுக்கு குட் டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு சார். அவர் சொன்ன மாதிரி நிஜமாவே குட் டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. தமிழில் ஒரு 6 படம் பண்ணுறேன், தெலுங்குல வந்து 23 படம் பண்ணுறேன். ஸோ வெப் சீரிஸ் 5 பண்ணுறேன். ஸோ பட் இதெல்லாத்தையும் விட எனக்கு வந்து ஏஸில் வந்து ஒரு பெரிய நம்பிக்கை. அழகாக வந்து நீ பார்த்தீங்கன்னா ஒன்று அழகாக அமைஞ்சிருச்சு. இந்த படத்தில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது இவ்வளோ பெருமைக்குரிய விஷயம் சார். நான் நினச்சேன் இன்னைக்கு இந்த ப்ரெஸ் ரிலீஸ், இந்த ஃபங்க்ஷனில் வந்து இந்த லெவலுக்கு நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு நினச்சி பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 23ஆம் தேதி this film is going to rock the theatres all over the world. இது தமிழ், தெலுங்கு, ஜாப்பனீஸ், இங்கிலீஷ் அப்படின்னு உலகம் பூரா ரிலீஸ் ஆகுது. ஸோ திஸ் இஸ் அ வண்டர்ஃபுல் ஃபில்ம், கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாருக்கும் மொத்தமாக ஸ்டார்டிங் ஃப்ரம் த டைரக்டர், இந்த காஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் ஆக்டர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. நான் வந்து எங்களுடைய வெற்றி விழாவில் நான் வந்து தேங்க் பண்ணேன். தேங்க்யூ பிரஸ் அண்ட் மீடியா ஃபார் கம்மிங் அண்ட் ஃபார் யுவர் சப்போர்ட். காட் பிளஸ். தேங்க்யூ. இந்த ஃபங்க்ஷன் நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. First of all, thanks to 7CS Entertainment Production House and Armugam sir for this opportunity. அப்புறம் படம் நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ படமும் கண்டிப்பாக நல்லா வந்திருக்கும், நீங்கள் தேட்டரில் பாருங்கள். இதில் எனக்கு விஜய் சேதுபதி சார் கூட ஒர்க் பண்ணுறதுல இது 4th மூவி. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மோர் தென் சினிமா எனக்கு வந்து ஒரு வெல்விஷராக நீங்கள் எனக்கு லைஃப்பில் இருக்க ரொம்ப நன்றி சார். ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அவர்கிட்ட எப்பயுமே ஒரு பாசிட்டிவ் ஆராக இருக்கும், நம்ம பேசுகிற தாண்டி ப்ரெசன்ஸ் இருக்கிறப்பே இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ரொம்ப அழகாயிட்டே போகிறீங்க, அதுக்கு காரணமும் சுற்றி அந்த பாசிட்டிவ்னஸ் அதிகமாக இருப்போகுதுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. அப்புறம் படமாக வந்து எனக்கு இதில் ஒர்க் பண்ண டீம் வந்து கண்ணன், செல்லா, அப்புறம் ராஜேஷ், தேவா, இன்னும் யோகேஷ் சார், கமல், இவங்க எல்லாத்துக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் வந்து பாடின சிங்கர்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஸ்ரேயா கோஷல் மேம், ஆண்டனி தாசன் அண்ணன், கபிலன், ராட்டி, அப்புறம் காளி வெங்கட், MC விக்கி, சந்திரா, அப்புறம் லிப்சிஸ் தாமரை, வெட்டிப்பய வெங்கட், MC விக்கி, இவங்க எல்லாத்துக்கும் என்னோட தேங்க்ஸ். அப்புறம் இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்க சாம்சியஸ்க்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக அவங்க எல்லாத்துக்கும் பிடிக்கும் நான் நம்புறேன். செல்லாவும் 2 லைன் எழுதியிருக்கேன் நினைக்கிறேன், அதுக்கும் தேங்க்யூ, ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.